வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எம்எஸ்எஸ் விலாக் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பும் சௌச்சௌ கூட்டும் சிம்பிளாக ஒரு 15 மினிட்ஸில் எப்படி செய்ய போகிறது தான். இது தேவையானது ஒரு வீசம்படி பாசிப்பருப்பு, சௌச்சௌ ஒன்று. இதை இது பாசிப்பருப்பு வந்து நல்லா பாதி வேக்காடு வெந்த பிறகு சௌச்சௌ போட்டுறணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடுசாக நறுக்கிட்டு போட்டுட்டு இத்தினோன்னு அதில் பாசிப்பருப்பு சீக்கிரம் வேகிறதுக்கு நம்ம லைட்டாக விளக்கெண்ணெய் ஒரு சொட்டு ஊற்றினா சீக்கிரம் வெந்துடும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இது தாளிப்பு முறை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, இதுக்கு ஹைலைட்டு காரம் வந்து பச்சை மிளகா, பட்டை வத்தை, ஒரே ஒரு தக்காளி, ஒரு ஆனியன், சீரகம், சோம்பு, கடுகு, இந்த முறைப்படி நான் செய்வேன். இதில் வந்து பொடி வந்து எதுவுமே சேர்க்க தேவையில்லை. லைட்டாக சால்ட்டு போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் இருந்தால் தூவி விட்டுறணும், இல்லாட்டி இதில் கூட தூவி விட்டுறலாம். பெருங்காயத்தூளை தூவி விட்டுட்டு இப்போ தாளித்து நல்லா வதங்கின பிறகு நம்ம அதில் கொட்டி அப்படியே கலந்து விட்டு இதில் சீக்கிரமே வந்து நம்ம பண்ணிடலாம். இதுக்கு சைடிஷ்ட் வந்து நம்ம உருளைக்கிழங்கு, இல்லாட்டி அப்பளம், இல்லாட்டி பாசிப்பருப்பு முளைகட்டிய காரப்பயிறு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சிறியவர்கள் முதியவர்கள் வரையும் எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். இந்த முறைப்படி வந்து நீங்கள் குட்டீஸுகளுக்கு வந்து காரத்தை கம்மி பண்ணிவிட்டு லைட்டாக நெய் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ தாளிச்சிட்டு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மஞ்சத்தூள் மட்டும்தான் வந்து சேர்க்கணும். இது காரம், பச்சை மிளகா, பட்டை வத்தை, ஒரு வெள்ளைப்பூடு மட்டும் தட்டி போட்டுறணும். இதில் போடலாம், இல்லாட்டி தாளிப்புலையும் போடலாம். இந்த டிப்ஸ் வந்து நான் லைவ் மாதிரி தான் எடுத்து போடுறேன். எல்லாமே சமையல் குறிப்பெல்லாம் இதை பார்த்துட்டு இந்த முறைப்படி நீங்களும் ட்ரை பண்ணி டேஸ்ட்டாக பெரியவர்களுக்கு சிறியவர்களுக்கு செஞ்சு கொடுங்க. டிஃபன் பாக்ஸ் வந்து காலியாகி தான் வரும். கண்டிப்பாக நான் 100% சொல்கிறேன். இது குயிக்காகவும் செஞ்சிடலாம். எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு குயிக்கான டிப்ஸு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ன்ற பட்டனை அமைக்கி டெய்லி வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன், என்னோடய வீடியோ ஷார்ட்ஸு எல்லாத்தையும் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த அறிவறிக்கு இடையிலையும் நான் இதை வந்து எடுத்து போடுறேன். இதே முறைப்படி ட்ரை பண்ணி நீங்களும் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லான இது ஒரு கிரேவி. நம்மளுக்கு அவசரமாக நம்ம லேட்டாக எழுந்திரிச்சிட்டு அப்படின்ற போது இந்த கிரேவியை வந்து நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறுபடியும் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை புஷ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை வந்து டெய்லி வந்து பார்த்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள், அவ்வளோ கலர்ஃபுல்லான நம்மளுக்கு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு.